இந்த நாட்களை வாசிக்க போகிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வாசம். சத்தமாக வாசி. தருவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்ததற்கு காரணம் அவன் முழங்காலிலே ஜெபிக்கிறவனா இருந்தான். தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமா இருந்ததற்கான காரணம் அவன் வாழ்க்கை ஜெபமாக இருந்தது. அல்லேலூயா. அவ்வளவு சிம்பிள். அவன் வாழ்க்கை ஜெபமாகவே இருந்தது. ஜெபமாவே. நம்ம வாழ்க்கையில நிறைய பேசுறோம், ஆனா நிறைய ஜெபிக்கிறது இல்லை. நிறைய பேசுறோம், பேசுறதெல்லாம் கட் பண்ணி ஜெபிக்கிறதா மாத்தி பாருங்க. கண்டிப்பா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், சூப்பரா இருக்கும். அல்லேலூயா. அமெரிக்காவில் வந்து அதான் சில பேர் பேசுவாங்க, அமெரிக்காவில் இருக்கிறவனா வேலை செய்யலான்னு செத்துருவான், இந்தியாவில் இருக்கிறவன் பேசலான்னு செத்துருவான். காமெடிக்கு பேசுவாங்க சில பேர். நமக்கு எப்பவுமே பேசுறதுக்கு 4 பேர் கஷ்டம் பேசிக்கிட்டே இருப்போம். பேசியே நிறைய பேசி ஆயிட்டு பேசு, சபையை பேசு, வேத வசனங்களை பேசு. அல்லேலூயா. நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டுகளை எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் பண்ணுவேன், ஏசாப்போட வசனத்தை சூழ்ச்சி சொல்லுவேன். அவனுக்கு எனக்கு பிடிக்காது. நான் காலேஜ் படிக்கும் போதும் என்ன வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. இவங்கிட்ட போனா பைபிள் பத்தி ஏசாப்ப பத்தி எதாவது பேசுவாங்க. நான் எக்ஸாம் எழுதும் போது வெளியே நான் என்ன கிண்டல் பண்ண, அவனுக்கு எப்படி தான் இருக்கணும். நான் அவனா எக்ஸாம் எழுதிட்டு போயிடுவாங்க காலேஜ். நான் 1st கிளாஸ் படிக்கும் நான் எக்ஸாம் எழுதி பொறுமையாக எழுதிட்டு இருப்பேன். வெளியே நின்று 4 பேர் அப்படியே என்னை கிண்டல் பண்றாங்க. ஒர்க் பண்ணி என்ன கிண்டல் பண்ணான். நான் யோசிச்சேன், ஏசப்பா என் நண்பர்கள்லாம் துதி ஆராதனை இங்க பண்றாங்கப்பா, இவங்க எடுத்து பாருங்க. அல்லேலூயா. நம்மளை கிண்டல் பண்ண கூட ஏசப்பா பேர் வச்சு தான் சொல்லணும். அப்படி நம்ம வாழ்க்கை மாறிடும்ன்ற தானியேல் வாழ்க்கை அப்படிதான் இருந்திருக்கு. அவன் எப்பவுமே எல்லாருடைய காலத்திலும் ஒருத்தர் ஜொலிக்க முடியாதுங்க. ஒரு ஆட்சி காலத்துல ஜொலிக்க முடியும். இப்போ யாராவது ஒரு பிரைம் மினிஸ்டர் அவருக்கு இருக்கிறவங்க தான் அந்த சப்போர்ட் தான். இவன் எல்லா காலத்திலும் ஜொலிச்சிருக்கோம். எப்படின்னா தரிவு ராஜ்யபார காலத்திலும் நம்ம இப்போ மத்தியாவில் படிச்ச 1-10 வரைக்கும் அந்த ஆபிரகாம் வம்சாவளி படிச்சுட்டு அவன் 11வது பாபிலோன் அரசுனா போனாங்க. எருசலேம்ல இருக்கிற சில இளைஞர்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டான். பாபிலோன் அரசு அவன் பிடிச்சிட்டு வந்துட்டு சில அடிமையா வைத்தான். அதான் ஒருத்தன் தானியேல். இந்த தானியேல் வந்து தரிவுனுடைய ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேஸ், தரிவுக்கு ஒரு ராஜா, அவர் ஆட்சி முடிஞ்சு இன்னொரு ராஜா வராரு, பெர்சியனாகிய கோரேஸ் வராரு. அவங்க காலத்திலும் எல்லா காலத்திலும் சூப்பரா இருக்கிறார் இந்த தானியேல். சூப்பரான ஒரு மனுஷன். இவரை பத்தி ஒரு பயோகிராபி தானியேலுடைய புத்தகத்தையே நம்ம தானியேலை அவரே தான் எழுதியிருக்கிறாரு. அவரே எழுதி ரொம்ப தேவனுடைய சர்வ அதிகாரத்தை பத்தி தானியேல் அதிகாரம் சொல்லியிருக்காரு. தேசங்களை பற்றி அதிகமா நம்ம பொலிட்டிக்கல் அதை பத்தி அதிகமா சொல்லணும். முதலாவது இந்த தானியேலுடைய எஸ்பெஷலி அவர் லைஃப்ல நமக்கு எது தேவை அதை மட்டும் பார்க்க போகிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. முதல் வசனத்தை ஒரு வாசி. ராஜ்யம் முழுவதும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளும். அடுத்த வாசி. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலவென்று கண்டது. இவர்களில் தானியேலும் ஒருவனாயிருந்தான். பார்ப்போம். இப்ப தரிவு ராஜா தான் பாபிலோனுடைய தேசத்தின் ராஜா, பிரதிநிதி. அந்த இடத்துக்கு மேதியா பெர்சியாவுடைய பிரதிநிதியா இருக்கிறார். அந்த பாபிலோன் தேசம் மேதியா பெர்சியாவுடைய பிரதிநிதியா இதுதான் மொத்தத்துக்கு 8. ஆனா அந்த தரிவு ராஜா காலத்துல இப்ப அவர்கிட்ட மொத்தம் 120 குட்டி குட்டி நாடுகள் இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு தேசாதிபதிகள் போறாரு. 120 நாடுகள், 120 தேசாதிபதிகள் போறாரு. சரி, அந்த 120 நாடுகள் 120 சிஎம் போட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு 3 பிரதானிகள் போறாரு.
பிரைம் மினிஸ்டர் ஸ்டேட் 3 பிரதானிகள், அவங்க தான் 120 நாடுகள் கண்காணிப்பு. ஆனா அந்த 3 பிரதானிகள்ல இந்த தானியேலும் ஒருத்தனா இருந்தான். ஆனா அந்த 3 பிரதானிகள்ல தானியேல் முதன்மையானவனா இருந்தான். முதன்மையான 3 பிரதானிகள். ஆனா தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அது 3ஆவது வசனத்துல இருக்கு. இப்படி இருக்கு, தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்ட பாருங்க. இவன் இந்த தானியேல் எப்படிப்பட்டனா 120 தேசாதிபதிகளுக்கும் 3 பிரதானிகளை விட ஒருத்தன, அந்த பிரதானிகளுக்கும் மேற்பட்டவனா இருந்தான். எல்லாத்துக்கும் உயர்ந்திருந்தான். காரணம் என்னன்னா அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி, நமக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்குங்க, பரிசுத்த ஆவி. அது கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்ல விட்டோம். ஆனா அந்த பரிசுத்த ஆவி உள்ள சரியா இருக்க மாட்டேங்குது. அசுத்த ஆவி உள்ள வந்து ஒரு டான்ஸ் பண்ணுது. அசுத்த ஆவி உள்ள வந்து போன்ல நோண்டி, அப்ப மத்தவங்கள பத்தி எல்லாம் பேசி, பைபிள் படிக்காத, பைபிள் நம்ம நடந்து வந்துடும். அந்த பரிசுத்த ஆவி இருந்ததுன்னா நல்லா பைபிள் படிப்போம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா குதிப்போம். போன்ல போனாலும் யூடியூப்ல நல்ல பாட்டா கிறிஸ்துவ பாட்டெல்லாம் கேட்போம். சினிமா பாட்டு வந்து கேட்க கூடாதுன்னு மனசு சொல்லும். பரிசுத்த ஆவி வந்து யாரை பத்தி பேசாத, என்னை பத்தி அன்னைக்கு சூசல் சொல்லணும்னு சொல்லும். பரிசுத்த ஆவிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவ சமூகம் அப்ப இவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தவையான அவனை வந்து அந்த ராஜா தரியு ராஜா என்ன நினைச்சாரு, ஆஹா சுறுசுறுப்பா இருக்கானே, எப்படி 3 பிரதானிகள் எப்படி தானியேல் மட்டும் அந்த ராஜா தரியு ராஜா ரொம்ப கொஞ்சம் உயர்த்தணும்னு நினைச்சாரு. ஏன்னா 120 நாடுகள், 3 பிரதானி மொத்தத்துக்கு வந்து 40 நாடுகள், மொத்தம் 340 பிரிச்சிருப்பாங்க. மற்ற 2 பிரதானிகள் கொஞ்சம் கமிஷன் அடிச்சு கொஞ்சம் அப்படியே நாடுலாம் சொல்லத்தாங்க. கமிஷன் பணங்கள் நிறைய வரும். ஒருத்தருக்கு 40 நாடு தான் சும்மாவா, ஒரு நாடு கொடுத்தாலே சொல்ல தேவையில்ல, ஒரு சின்ன கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் தேவையில்ல, 2 நாடு நமக்கு தெரியும். ஆனா ஒரு கொடுத்த 40 நாடுகளிலும் உண்மையா தரியு ராஜா அப்படி இருந்தான். இதை பார்த்தா ராஜா ரொம்ப உண்மையாகிறானே, இவனை உயர்த்த நினைச்சான். அதான் வேதவசம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண. நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு ஒரு வேலை ஏதாவது கம்பெனி உண்மையா இருக்கணும். எங்க இருந்தாலும் அந்த கம்பெனியை உண்டு மாதிரி நினைச்சு உண்மையா நம்ம வேலை செய்ய வேண்டியது நம்ம கடமை. மற்றபடி அந்த மற்றவங்க யோசிக்க கூடாது, மற்றவங்க இது பண்றாங்க, நம்ம உண்மையா இருந்தாதான் தேவன் ஆசீர்வாதம். இல்லைன்னா அந்த அப்படி உண்மை இல்லாம ஒரு ஆசீர்வாதம் தக்காது. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் கூட நோய்களை எதுவும் வராது. அந்த ஆசீர்வாதம் அப்படியே தங்கி சூப்பரா தாபம். இவன் உண்மையா இருந்ததுனால தேவன் அவனை என்ன பண்றாரு, அவனோடு இருந்தார். அது மட்டும் அல்லாது இப்ப பிரதானிகளுக்கு பெரிய பிரச்சனை என்னடாது, தானியேல் வந்து நம்மள பிரதானி தானே, நம்ம 2 பேரும் பிரதானி தானே, இந்த தானியேல் மட்டும் ராஜா தனியா உயர்த்த நினைச்சாங்க. எப்பவுமே நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களுடைய இதே கேரக்டர் தான் எவனாவது மற்ற உயர்த்தானா பக்கத்தில் பிடிக்காது. அது வந்து ஹியூமன் நேச்சர். அது வந்து யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா ஆதாம் கீழ்ப்படியாம இன்னி வரை வந்துருக்குது. யார் ரட்சிக்கப்பட்டு இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து டிராவல் பண்றாங்க, அவங்களுக்குள்ளதான் அந்த ஆதாமின் பாவத்தின் மேல் இருக்காது. இயேசு ரத்தத்தால் முழுமையாக கழுவப்படணும். சரீரம் மட்டும் கிடையாது, நம்ம முழுசா. ஒரு போதகர் என்ன பண்ணாரா, ஒருத்தர் ஞானஸ்தான தொட்டியில போய் ஞானஸ்தானம் கொடுக்க போனான். அவன் ஃபுல்லா அவங்கிட்ட ஆனா ஒரு கை மட வேலை நீட்டிட்டான். அந்த கை பிடிச்ச அவங்க திருப்பி மேல வந்துட்டான். ஏப்பா கை கொடுப்பான் ஃபுல்லா ஞானஸ்தானம் எடுக்கணுமா, திருப்பி 3 வாட்டி ஏப்பா இந்த கையை அவனோட மாட்டேன். இல்ல ஒருத்தனை வெட்டணும், அவன் வெட்டிட்டு தான் அந்த கை உள்ள கொடுப்பேன். இப்படி ஒரு பாடி வரை கொடுங்க, கையை மட்டும் வெளியே ஒருத்தனை வெட்டணும். அவன் உள்ளத்துல பாருங்க, ஞானஸ்தானம் தொட்டியா வந்தாச்சு. மனசுல இந்த கையில ஒருத்தரெல்லாம் வெட்டி ஆகலாம், இந்த கை பட்டை இருக்கணும். இப்படிதான் நம்ம வாழ்க்கை ஏதோ ஒரு காரியத்துல விட்டு வச்சிருக்கிறோம். நம்ம மனசை பிசாசு கொஞ்சம் அப்படியே வாடகை விட்டு வச்சுக்கிறோம். அப்படி வச்சிருப்பான். அதாவது 90% இயேசு கொடுத்துருவோம், 10% பிசாசு அதே மனசு வச்சுக்கிறோம். எப்படிங்க பரலோகத்துக்கு போக முடியும்? எப்படி ஆண்டவருக்கு வந்துட்டோம், ஆண்டவருக்கு சர்ச்சையாடி வந்துட்டோம். இனி ஆண்டவருக்காக தான். அல்லேலூயா, ஆண்டவருக்காக தான். அல்லேலூயா. ஐயாவது ஜெபிக்கிறாரு, எழுந்துட்டு ஜெபிக்கும் போதா நிறைய பேர் முடியல. சரி, சில கால் வலி தப்பு கிடையாது, உட்காரலாம். முட்டி வலி உட்காரலாம். வயசானவங்க சேர் தப்பே கிடையாது. ஆனா மற்றவங்களால அப்படியே கொஞ்சம் சோர்வு, கொஞ்சம் டயர்டு, கொஞ்சம் சோர்வு,
பரவாயில்ல, நான் பண்ணுறது வாரம் சர்ச்சைக்கு வரோம், சரி வந்தா வந்துருச்சு. அப்படி கிடையாது. நான் கேட்கிறேன், இப்ப வீட்டுக்கு நீங்க போயிட்டீங்க, ஏதோ ஒரு சண்டை, நம்ம தம்பி அண்ணனை யாராச்சும் வீட்டுல உட்காந்துக்கிறேன், என் தம்பி தான் தம்பி, உங்க தம்பி அஸ்டாங்கம்மா ஒரு 2 பேரு, எப்பா எனக்கு வேண்டாப்பா அப்படி சொல்லுவேன். எழுந்து செப்படி ஓடி போய் அவனை அடிப்பேன். ஆனா சபையில ஒரு நாள் எழுந்து உட்காந்து ஆராய்ச்சி முடியாது. தேவனை என்ன ரெஸ்பெக்ட் பண்ற நீ? என்ன ரெஸ்பெக்ட் பண்ற? உண்மை சொல்லு. இன்னைக்கு வீட்டுல போனா மாறி சண்டையில நிற்ப, 3 மணி நேரம் 4 மணி நேரம் சண்டைக்கு நிற்பி கால போலிக்காது. சபையில 10 நிமிஷம் ஆராதிக்க சொல்றாங்க, அப்பதான் பிசா சொல்றோம், அப்படியே இரு, அப்படியே ஆசீர்வாதம் எடுத்துட்டு வராது, வா சபைக்கு போவா, அப்படியே அப்படியே கட்டளை அப்படியே தான் இருக்கு. உண்மைதான். ஏன் எழுந்து நம்மள நிற்க முடியும்? ஆண்டவரை ரெஸ்பெக்ட் படுத்தா பண்ணணுமா இல்லை? ஆண்டவர் நம் தேவன் இல்ல. நான் கேட்கிறேங்க, சிஎம் ஸ்டாலின் வராது இந்த வீட்டுல இருக்கிறேன், உட்காந்து இருப்பேன், ஜனங்களை தள்ளி விட்டு அவங்க முகத்தை கொஞ்சம் பார்த்து கொடுத்து எட்டி பார்க்க மாட்டேன், சிஎம் பார்க்க மாட்டேன், நம்ம திருட வந்துக்கிறேன். அப்போ வரும் சிஎம். நான் கேட்கட்டுமா? சிஎம் பிஎம் எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் இருக்காரு. அவருக்கு நீங்க ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன ரெஸ்பெக்ட் பண்ற? ஆண்டவர் ரெஸ்பெக்ட் பண்ண முன்னே எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒருத்தர் பார்க்க போற ஆலோசனை வடங்க சார், இந்த வேலை பண்ணிட்டா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணதானே, நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணா திருப்பி எதனா செய்ய மாட்டாங்க, யாராவது செய்ய மாட்டாங்க. அப்ப ஆண்டவரை நீ ரெஸ்பெக்ட் பண்ணது எழுந்து நின்று கொஞ்ச நேரமா அந்த ஆண்டு நம்ம ஆராதிக்க தேவையா? ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே மகாத்மா காந்தி காலத்துக்கு போயிடுவோம். சோர்ந்து சத்தியாகிரகம், சத்தியாகிரகம் வந்து சர்ச்சையில தான் வைப்போம், வீட்டுல போனா அதை தூக்கி போடுவோம், பரப்போம் வெளியே. நான் சொல்லட்டுமா, தேவ சமூகத்தை ஆடி துதித்து மான்களை துதித்து ஆராதனை, அப்பதான் உங்க வாழ்க்கை சீரி போல ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. பாருங்க, இந்த பிரதானிகள் என்ன செய்யறாங்க? யாராவது இருக்காங்க? பிரதானிகள், தேசாதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிமார்கள், தலை மொத்தமாக கூட கூட்டான். இவனா இவனை மட்டும் ராஜா உயர்த்து நினைக்கிறார். யாராவது உயர்ந்தாலும் அப்படியே அதாவது இவனை ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்பான். யாராவது ஒருத்தர் உயரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், யாராவது உயர்ந்தா சந்தோஷப்படும். அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் உயர்ந்து பற்றி வெளியே போறாங்கன்னா சந்தோஷப்படுங்க. நம்ம சர்ச்சில் மெம்பர்ஸ் ஒருத்தர் ஃபாரின் மெம்பர் படிக்கிறாங்கன்னா சந்தோஷப்படுங்க, பெருமை நமக்கு அது. ஓகேங்களா? நிறைய பேர் போகணும்னு நினைங்க, இந்த நம்ம சபையிலிருந்து பெரிய பெரிய ஆள் உருவாகணும்னு நினைங்க. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பெரிய ஆள் ஆகணும்னு நினைங்க, சந்தோஷப்படுங்க. எங்கேயோ இருக்கிற ஒரு சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்ல 3 ரன் சந்தோஷப்படுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க உயர்ந்தாங்க சந்தோஷப்பட மாட்டோம். ஒரு பொறவை நமக்குள்ள அதுதான் சொல்றேன், நீ தேவனுக்குள்ள முழுகி நல்லா ஜெபம் பண்ணு. நம்மளை சுத்திக்கிறவங்க எல்லாம் தேவ சமூகம் கொண்டு வருது நம்மளோட கடமை. நம்மளோட மிகப்பெரிய கடமை என்னங்கிற முதல் கடமை, நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க நம்ம சர்ச்சை கொடுப்பாங்க. இதுதான் உங்களுடைய வெற்றி. நீ கூட்டே வரலன்னா தோல்விதான் வரும். இந்த வெற்றி செஞ்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, சுவிசேஷனுடைய பாதங்கள் அழகானது. அதாவது ராபர்ட் ஒருத்தர் பாட்டு போடுவாரு, அழகு என்ன அழகு, அவரை பார்த்தா அவர் நீங்க நான் அழகு அழகு வச்சு அருமையா தோல்வா படிக்கிட்டே போவார். அப்படி ஆண்டவர் நம்ம வந்து ஆண்டவர் துதிக்கிறோம், ஆண்டவர் நம்மளை வர்ணிக்கிறார். என்ன சொல்றார்? சுவிசேஷனுடைய பாதங்கள் அழகானது. நம்ம கார் பியூட்டிஃபுல் சொல்றாரு. எப்ப தெரியுமா? அவருடைய வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தார் நமக்காக. ஆண்டவர் அறியாத போய் நீ நடந்து போய் சொன்னீங்கன்னா உன் காலை அழகு வர்ணிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் அவரே நீ அழகு அனுப்பிப்பாரு, அவரு ஒண்ணு அழகுன்னு சொல்லணும். அவர் சொல்லியிருக்காரு, நீ ஆண்டவர் வார்த்தை சுவிசேஷம் அடைக்கிறதுக்கு சொல், இன்ஃபர்மேஷன் கொடு. அல்லேலூயா. நானும் பண்ண கிளாஸ்ல இந்த 10th பிள்ளைங்க எக்ஸாம் எல்லாம் இந்த பிள்ளைங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆண்டவர் கொண்டு வரணும் ஒரு ஆசை ஆண்டு நிறையா இருக்கும். ட்ராக்ஸ் கை வச்சிருந்தேன், மொத்த பெரிய பிரச்சனை ஆகிடும். சில பேர் என்ன பண்ணி தேவை இப்படிலாம் பண்றேன்னு கேட்பாங்க. ஸ்கூல் இல்லை, ரொம்ப கவனமா நான் சொன்னேன், அந்த ட்ராக்ஸ் பயப்படாது. மொத்தம் 40 பேர் உட்காந்து கிளாஸ், பயப்படாது ட்ராக்ஸ். டே நான் நமக்கு பிரச்சனை வரக்கூடாது கிளாஸ் சொன்னேன். யாரெல்லாம் இந்த 10th எக்ஸாம் போறீங்க, யாருக்கெல்லாம் எக்ஸாம் பத்தி பயம் இருக்கோ நீ மட்டும் வந்து வாங்கிக்கோ. எனக்கு பயமே கிடையாது, நான் நல்லா எழுதுறேன் சார், நீ வாங்க உங்க பயம் கிடையாது. பயம் இருக்கிறவங்க மட்டும் தானே வாங்கணும்னு கொடுக்க ஆரம்பிச்சேன். அதை ஒரு 4 பேர் சொன்னான், எனக்கு பயமே கிடையாது சார்.
நான் எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுத்தேன். இப்போ வந்து எக்ஸாம் ஒரு பயத்துக்காக கொடுக்குறேன். அவங்க இப்போ சொல்லுவோம், சார் இது எதுக்காக கொடுத்தாரு? எக்ஸாம் போனால் பயமா இருந்தால் இது படிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே பிடிச்சிருவோம். அதை நான் எல்லாருக்கும் 4 பேர் பண்ண வாங்க. லாஸ்ட்டாக அவன் ஏதோ வாய் தான் சொல்ல, லாஸ்ட் சார் எடுத்து கொடுத்துருக்கு சார் அப்படின்னு லாஸ்ட்டாக அவ்வளோ வாங்கி 40 பேர் 10th சூசஸ் சொல்லியாச்சு. நான் வீட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கும் படிக்குமான்னு. அது போல 9th சொல்லுவாங்க, அப்பா படிப்புல பயம் தான். எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. அவனுக்கு படிக்கிறதுக்கு பயமா இருக்குது. அதுக்கு மேல பயம் இருக்கு. பேரண்ட் ஐயோ சூப்பரா சொன்னாங்க. பேரண்ட் படிப்படி பேரண்ட் எக்ஸாம் எழுதிடலாம். பிள்ளைங்களை பார்த்து ஒரு பையன் இருக்கான், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 200 மார்க் போகிறதுக்கு எக்ஸாம் வச்சா அவன் கிட்ட 10 பக்கம், அட்லீஸ்ட் 10 பக்கமாக இருக்கணும் குறைஞ்சபட்சம். இல்லை நல்லா இருந்தால் 20 பக்கம் எடுக்கணும். +2 படிக்கணும். எக்ஸாம் 3 மணி நேரம் எக்ஸாம். போய் பேப்பரை பார்க்குறேன், எம்டியா இருக்கு. பேப்பர் எம்டியா இருக்கு. ஏன்னா எம்டியா இருக்குன்னு கேட்டேன். ஏன்னா நான் எனக்கு பிரின்சிபால் எழுதிட்டு வந்தாச்சு. நான் கேட்கற டீச்சரை ஏப்பா ஒன்றுமே எழுதுறேன். அவன் சொல்றான், சார் நீங்க திருத்தத்துக்கு கஷ்டப்படுவீங்க சார். 20 பக்கம் திருத்தத்துக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். 10 திருத்தலாம். அவன் நினைச்சுலாம் போகுது சார் எத்தனை பேர் பேப்பர் தான் திருத்துவாரோ, நம்ம சார் புரிய செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய நம்பி பார்த்து நான் யோசிச்சேன், இந்த ஸ்கூல்லேயே நம்ம மேலே பாசமாக வந்துருக்காங்க. உண்மைதான், கோபம் வரல எனக்கு, பாசம் வந்துச்சு. ஏன்னா நான் பேப்பர் வீட்டில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 1 மணி நேரம் எல்லாம் திட்டிக்கிறேன். என்னப்பா இவ்வளோ பாசம் அப்படி சொல்லிட்டேன். என் மேலே இந்த ஸ்கூல்லேயே உண்டாரா ரொம்ப பாசம் அப்படின்னு ஒரு எழுதி பேப்பர். சரி பார்த்துலாம் அவரு அடுத்து இவ்வளோ. அப்போ பசங்க அப்படி இருக்காங்க. ஏன்டா படிக்கலன்னு கேட்கறேன். படிப்பேன் சார் அப்படின்னா பசங்க ஏன்டா படிக்கல. நான் டீச்சர்ல நம்ம பவர் காட்டல. ஏய் ஏன்டா படிக்கல. 3 நாள் படிக்காம வந்துட்டு என்னடா வச்சுக்க. உன் பேரண்ட் கால் பண்ணணும் சார். கால் பண்ற வேலை வச்சுக்காதீங்க சொல்றான். கொஞ்சம் நியாயமாப்பா கால் பண்ற வேலை வச்சு எனக்கு பயமா இருக்குது. இவங்க அப்பா கால் பண்ணா இவன் நம்ம வீடியோ படிக்கலாம். அப்பா எப்படி அவன் படிப்பாரு. அது ஒரு பெரிய பிரச்சனை. பேரண்ட் கால் வச்சா சார் உங்க பையன் என்ன சார் 1 வாரமா படிக்கல. அவரு சொல்றாரு, நீங்க 1 வாரமா படிக்கல இப்பதான் கண்டுபிடிச்சீங்களா. அவன் 6 மாசமா படிக்கல சார் அப்படின்னு. நான் தான் சார் பண்றது. சார் நம்ம வீட்டுல கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ண கண்டிப்பா நீங்க விட்டுருக்கு சார் போங்க சார். அது நேரத்தில் என்ன பண்ணணும் சார் அப்படின்றாரு. அதான் பாருங்க, இந்த காலத்துல டீச்சர் நம்ம இருக்க முடியாது. ஒரு வேலைதான் மாற்றி அவங்க கொடுத்தாரு. உண்மையான முன்னாடி இருக்குது. பொம்பளை பசங்க கேர்ள்ஸ்கிட்ட போக முடியல. அதுக்கு அவங்களை போய் திட்டம்னா நம்ம போய் ஆபத்தாக போடுது. அவங்க எந்த பக்கத்துக்கு போகணும் தெரியாது. அவங்க கிட்ட போக வேண்டாமா படிச்சாமா அப்படி டீச்சர்லாம் அப்படிதான் இருக்கு. ஜென்ஸ் டீச்சர்லாம் இப்படிதான் ஆக்டிவ். படிச்சாமா எழுதினியாமா ஏன் படிச்சா நீ அது போக கடை முடிஞ்சு போச்சு. எங்க அம்மாக்கள் சொல்லுவோம் சார், இது நான் போய் சொல்லுவோம். எப்பா நான் சொன்னேன் எங்க அம்மா கிட்ட சொல்லணுமா அப்பயே வச்சேன். அப்ப டிவி கொண்டு வந்துருப்பாங்க. ஆமா இந்த காலத்துல அட்வான்ஸ் ஆகிறாங்க. செய்தியில போட ஆசிரியர் கைது. பசங்க கோபம் என்ன ஆச்சரியவாங்களா. இப்ப இருக்கிற பசங்க எல்லாமே பேசுதுல. எங்களுக்கு பிரின்சிபல் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. கேர்ள்ஸ் கிட்ட பேசக்கூடாது. நான் வச்சுருவாங்க. பசங்க டச் பண்ணி அனுப்பக்கூடாது, கிட்ட நிற்கக்கூடாது. எல்லாம் சொல்லுவோம். உசாரா சொல்லி தான் காமிப்போம். நான் கிட்ட போகும்போது உசாரா தான் பண்ணேன். நான் மெதுவாக கேட்போம், படிச்சவனா சார் படிக்கணும்னு பார்த்தா தூக்கம் வந்துச்சு சார். நாளைக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்துருப்போம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் அப்படிதான் எழுதி சொல்றோம். உங்களுக்கு பசங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதிகாரம் பண்ண முடியல. காரணம் அவங்க வீட்டுக்கு போனாதான் தெரியும். அவங்க பொண்ணு அவங்க அப்பா அம்மா இந்த பொண்ணு சொல்றது அவங்க அப்பா அம்மா கேட்பாங்க. அப்படி ஆயிடுச்சு. வேர்ல்டு அப்படிதான் போயிடுது. பொண்ணு சொல்றது அப்பா அம்மா கேட்கறாங்க. உலகம் அப்படிதான் ஒரு யூடியூப் அந்த யூடியூப் லேப் பெஸ்ட் இங்கே சரி பண்ணுது. நான் சொல்ல எப்பவுமே உங்களுக்கு பசங்க பாராட்டுவேன். நீங்க தான் பெஸ்ட்மா, நல்லா படிப்பீங்க. உங்க மேல அதிகமா எனக்கு எந்த நம்பிக்கை இருக்காது. இது பயங்கரமான தெரியும் எனக்கு. இருந்தாலும் நான் எதுக்கு எப்பவுமே சொல்றது, நீங்க சம பிள்ளைங்க, நீங்க பச்சிருவீங்கம்மா. எவ்வளவுக்கு தான் நான் படிக்க வேணும். அந்த பசங்க பேசிக்கிறாங்க, சார் ரொம்ப நல்லவர் பண்ணா. நம்ம எவ்வளவு மோசமானாலே அவர் இன்ஸ்டாகிராம் பார்த்தாலும் தெரியும். நல்ல பிள்ளைங்க சார் சொல்றாரு. சரி அவருக்காக படிப்போம். படிக்குது பசங்க. இவன் படிக்கிறானா. இப்ப பப்ளிக் எக்ஸாம் பில் இப்ப நடக்குதா இல்லையா.
எக்ஸாம் பரபரப்பு. இப்போ பப்ளிக் எக்ஸாம் முடியும், இவங்க சண்டை போறாங்க, எப்படி தீர்க்கணும் தான் வச்சிருக்கேன். எக்ஸாம் கொடுப்பான், இவனுக்கு பிரச்சனை. எக்ஸாம் கூட அவனுக்கு பிரச்சனை. அவன் வாழ்க்கையில எது முக்கியம் கூட தெரியல. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில இருக்கிறோம். தானியேல் எப்படி அவனை எல்லாம் ஒரு குற்றத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திட்டான். அவனை குற்றம் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு விஷயத்தை தான் தானியேல் குற்றம் கண்டுபிடிக்கிறான். ராஜா கிட்ட கண்டுபிடிக்கிறான். தானியேல் 6 எப்பவுமே தன்னோட தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படித்து ஜெபித்து கொண்டிருக்கிறான். எப்பவும் போறது. நம்ம டெய்லியும் தானியேல் 3 வேளை ஜெபித்தான். நம்ம 3 வேளை, நம்ம 2 வேளை ஜெபிக்கிறோமா? நடந்தா ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்குறீங்களா? என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை? காலையில நைட்டு ஜெபிக்கிறவங்க வேதத்தை வாசிக்கணும், அவதான் கிறிஸ்தவன். அதாவது கிறிஸ்துவுடைய ஜீவ நாடி, உயிர் நாடி ஜெபமும் வேத வாசிப்போம். இந்த ரெண்டுமே இருக்கணும். நம்ம கிறிஸ்தவன் சொல்றதுக்கான ஐடியா கிடையாதுன்னா ஜெபமும் வேத வாசிப்போம். இன்னைக்கு நிறைய மீடியா கொள்ளடிக்குது. டிவி சேனல், சினிமா படங்கள், போன், அப்பப்பா நம்மள அப்படி கொள்ளடிக்குது. நம்மளுடைய நேரங்கள் நம்மளால ஜெபிக்கிறதுக்கு நினைக்க கூட முடியும். 9 o'clock செட் பண்றது. நான் ஜபத்தெல்லாம் எழுதி வச்சுப்பேன். 9 o'clock இருந்து 10 o'clock ஜபம். அப்படியே காலை ஜபம் 5 மணிலிருந்து 6 மணி வரையும். இரவு ஜபம். சரி ஓகே, 9 இருந்து 10 மணி வரை எழுதிட்டு பிரிண்ட் போட்டு அப்படியே ஜப நேரத்தில் ஒட்டி வைப்பேன் செலுத்து. ஏன்னா எனக்கு பாஸ்டர் சொன்னார் ஒட்டி ஒட்டிட்டு காலையில் வந்து நான் அந்த நேரம் போய் ஜபம் பண்ணுவேன். நம்ம வீட்டில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜபத்துக்குன்னு ஒரு நேரத்தை உறுதிப்படுத்துங்க. அதை நீங்க செவத்துக்களை ஒட்டி வைங்க. அதை பார்க்க 9 to 10 ஜபிப்பாங்க. நம்ம வாழ்க்கையில அப்படி ஒரு ஜப நேரம் இருக்கா? இதுதான் உண்மையானவே நம்மளோட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய கிஃப்டா கொண்டு போகும். பரிசுத்தத்துல இன்னும் ஒரு ஸ்டேஜ் நம்ம கொண்டு போகும். நம்மளோட வாழ்க்கையோட விரைந்து இன்னும் அதை தாண்டி போகும். நம்ம குழந்தைகளை பிள்ளைங்க தேவன் பாதுகாப்பால் இன்னும் ஆசீர்வதிப்பாங்க. அப்ப ஜப நேரம் நம்ம வைத்திருக்கிறோமா? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வைத்திருக்கிறோம். ஆனா ஜபத்துக்கு ஒரு நேரம் நம்ம செட் பண்ணாம இருக்கிறோமா? நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இவங்கெல்லாம் போயிட்டு 30 நாள் யார்கிட்ட விண்ணப்பம் பண்ண முடியும். ஆனா தானியேல் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றான். அந்த ஜன்னல்ல பாக்குறாங்க. இந்த மற்ற பிரதானிகள் தலைவர் போயிட்டு அந்த தரிவு ராஜா கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இன்ஃபார்ம் பண்ண தரிவு ராஜா தான் பண்ணும். யாராவது வேற யார்கிட்ட விண்ணப்பம் பண்ணனா ஜெபித்தா சிங்க கேபில போடலாம். பனிஷ்மெண்ட் பயங்கரமான பனிஷ்மெண்ட். சிங்க கேபில தூக்கி போடணும். இந்த சிங்க கேபில போடணும்ன்றது சாதாரண விஷயமா? அந்த சிங்கம் பயங்கர பசியில இருக்கும். ஆனா தானியேல வேற தேவனுக்கு விண்ணப்பம் பண்ணனால இவங்க தண்டனை கொடுத்து மேதியா பெர்சியா பிரமாணத்தின்படி இந்த தரிவு ராஜாக்கிட்டே சொல்லி தானியேலை தூக்கிட்டு போய் சிங்க கேபில போனாங்க. இது எல்லாமே தானியேல் தெரிந்து அமைதியா தான் இருந்தான். தானியேல் பிரதானி கூடகர பிரதானிகள் பழி வாங்கிட்டாங்க. தேசாதிபதிகள் பழி வாங்கிட்டாங்க. தலைவர்கள் பழி வாங்கிட்டாங்க. மந்திரிமார்கள் பழி வாங்கியாச்சு. பிரபுக்கள் பழி. இவன் அந்த நாட்டில் தன்னை சுத்திக்கிற முக்கியமான ஆளுங்க எல்லாமே பழி வாங்கிட்டாங்க. நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்திக்கிறவங்க எல்லாருமே பழி வாங்கிட்டாலும் சரி, எதிரியா அவனாலும் சரி, பயப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் ஒருத்தர் இருந்தா போதும். இந்த உலகத்துல யாரும் நம்ம ஒண்ணு செய்ய முடியாதுன்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த உலகமே நம்ம சுற்றி இருந்தாலும் உலகத்துல எல்லா இடத்துல பிசாசன் அப்படியே அவன் கண்ட்ரோல் இருந்தா கூட நம்ம கூட ஆண்டவர் இருக்கார். அவனால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும். இல்லைன்னா தான் அவன் வந்து நம்ம சோதனை கொடுத்து பிரச்சனை உண்டாக்குவான். ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிறோம், அவன் நம்ம கிட்ட தான் அவனுக்கு தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. இப்ப தூக்கி வாசிப்போம். 16வது வாசிப்போம். 16வது. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து, நீ தானியேலே நீ ஆராதிக்கிற தேவனுக்கு தப்புவிப்பார் சொல்றான். சிங்க கேபில போட வரும். தானியேல் என்ன யோசிச்சிருப்பான்? அவன் எல்லாத்திலும் அமைதியா இருக்கான். நம்ம அமைதியா இருந்தாலும் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு. அமைதியா இருந்தாலும் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு. நான் வகுப்பறையில பார்த்திருக்கேன். +2 பசங்க கூச்சல் போட்டு கத்துவாங்க. அவனுக்கு பொன்னேரியில இருந்து கும்புடி சென்ட் மேரிஸ் எக்ஸாம்ல எழுத வைக்கணும். பஸ்ல எந்த டீச்சரும் போக மாட்டாங்க. போனா பிரச்சனை. பஸ்ல ஆடுவான், குத்துவான், காணா போட்டு டான்ஸ் ஆடுவான், ரெண்டுமா போனோம். டேய் உட்காரா போதும். அவதான் புடிச்சுப்பானு உட்கார முடியாது. நான் அப்படிதான் இந்த ஜெனரேஷன் என்ன அனுப்பிவிட்டாங்க.
ஜெபம் ஆண்டவரே இவங்க கூட பஸ்ல பதிலும் போயிட்டு ரிட்டர்ன் வந்தாங்க. சாதாரண மொத்த பிசாசு இவங்கள தான் உட்காந்துருக்கு. ஜெபம் பண்ணாம சாதாரண விஷயம் கிடையாது. பஸ்ல ஏறி உட்கார்ந்தோம். இறங்குறவே நான் ஒரு வார்த்தை பேசுறேன். அவங்களும் கம்முன்னு தான் சார் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டாலும் நம்ம பிடிச்சிக்கலாம். பிடிச்சி சார் வேறு பேசல அவங்க நினைச்சாங்க. இறங்குறவே நான் ஒரு வார்த்தை பேசுறேன். ஒருத்தவங்க சார் உங்களுக்கு சீட்டு ஓகேவா சார், கம்ஃபர்ட்டா சார் நம்ம கேட்கலாம். நம்ம ஒரே வார்த்தை ஓகேப்பா கம்ஃபர்ட்னா சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன். அடுத்து நான் கேட்பான் சார் அதை சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன். என்ன சாப்பிட்டீங்க சார் கேட்பான். இல்லப்பா சிக்கன் சாப்பிட்டேன். வயிறு சாப்பிட்டுங்க. எங்க வீட்டில் ஒரு அங்கிள் தாரு சிக்கன் சாப்பிட்டு செத்து போனாங்க அப்படின்னுவான். இப்போ அவன் மேலே நம்ம கோவமா என்ன பண்ணுறோம்? அத்தனை கொண்டு போயிடுவான். நம்ம வேற ஸ்டேட் கொண்டு போய் அவங்கள பார்த்து 10 இருப்பான். அப்புறம் டீச்சர் கலாய்ப்பான். அப்படியே அட்டென்ஷன் ஒண்ணுமே பேசணும். அதுவும் சாதாரண இல்லை. ஜெர்மன் கேரக்டர்ல பாகிஸ்தான் வரும்போது நம்ம மூச்சு எப்படி இருக்கும்? பாகிஸ்தான் எதிரும் அப்படியே ஏக்க பாட்டில் எடுத்து கொடுத்து வராங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம சுட்டுட்டு அவனை நம்ம சுட்டணும். அந்த அட்டென்ஷன் தான் அவங்க இருக்கணும். அப்படியே கோவமே அப்படியே சாப்பிட்டு போவனா ஏதாவது ஒரு கோபம் அடிச்சுவாரு சாரு. நம்ம அடிக்க மாட்டான் காரியம் அவனுக்கு முடியாதுப்பான். அது கோபமாகிறாரு ஏதோ அடிச்சுவாரு. வாங்கி விட்டுறாதீங்களா நம்ம கம்பெனி எக்ஸாம் எழுதிடுவோம். வரும்போது எதாவது பண்ணுவோம் சார் ஏதாவது விருப்பம் பசங்க இப்படி வரும்போதும் ஏறிடுவாங்க. கேட்கறது சத்தமா கத்துவானுங்க. ஏதாவது ஒரு காண பாட்டு போட்டுவானுங்க. போட்டு ஆடுவானுங்க டான்ஸ் ஆடுவாங்க. சரி நான் என்ன பண்ணலாம் சரி பசங்க போக போறானுங்க. சரி லாஸ்ட் 2 எக்ஸாம் 4 எக்ஸாம் ஃபர்ஸ்ட் சரி கூட கோச்சு போட்டு நம்ம அவங்க தப்பு பாடக்கூடாதுன்னா அது ஒரு பிரச்சனை உருவாயிடும். வந்து எல்லாம் அமைதியாக இறங்கினாங்க. என்கிட்ட ஒரு பிரின்சிபல் கேட்டேன் சார் ஏன்னா போன எக்ஸாமுக்கு சரியான ஆட்கள் பண்ணி பிரச்சனை பண்ணி ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு எக்ஸாம் ஆனாங்க. எங்கிட்ட கேட்டாங்க சார் பசங்களை எப்படி கூப்பிட்டு பண்ணீங்கன்னா நான் சொல்லுவேன் நான் தான் ஒன்றுமே பேசலையே சிஸ்டர். நான் எதுவுமே பேசல சிஸ்டர். நான் அமைதியாக உட்காந்து அவனை பார்த்து வந்தேன். அவனுங்களே அமைதியா அப்படியே அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அப்படியே அமைதியாக வந்தாங்க சிஸ்டர். வாழ்க்கையில நம்ம சுத்திக்கிற மனிதர்கிட்ட நம்ம வார்த்தை விட்டுட்டோம்னா அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா. நீங்க எதுவுமே பேசாதீங்க. வேற வசனத்தை சொல்லு. யாராவது வந்து நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான் யோகம் சொல்லிக்கணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான் நான் நல்லா அப்படின்னு வச்சு பேசுங்க. அல்லேலூயா. நான் பலனே இல்லாம என் பலனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் எறும்பு கொடு எறும்பையும் தோலையும் எஸ்ஐக்கு அப்படியே எழுந்து வர செய்வார். இறந்து போய் புதைச்சா கூட பல நூற்றாண்டுகள் ஆனாலும் கூட அந்த எலும்பை சதி திருப்பி உருவாக்கி ஒரு மனுஷன் நிறுத்த முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட நம்ம ஆண்டவரை நம்ம வேற வசனம் ருசிக்கணும். இவனை தூக்கி போட்டாச்சு. ஆனா ராஜா தூக்கம் ராஜா தூக்குவாங்க. நல்லா தெரியும் வேதத்துல இப்ப 3 சிங்கத்துக்கு தூக்கம் வர. ஒண்ணு மிருகங்களின் சிங்கம். இப்ப பசி அப்போ நிறைய சிங்கங்கள் இருக்கு பசியா இருக்கு. அப்போ மிருகங்களின் சிங்கங்கள் அது நைட் தூங்கி இருக்குமா? அந்த சிங்கங்களே பேசியிருக்கோம். இவனை நம்ம சாப்பிடக்கூடாது பசியா இருந்தா கூட. ஏன்னா இவன் கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. இவன் மேல நம்ம போகக்கூடாது. எல்லாம் அமைதியா வெயிட் பண்ணுங்க. இவன் மேல யாரும் போகாது. இவன் கர்த்தருடைய பிள்ளை. சிங்கங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கோம். ஏன்னா ஆண்டவர் அந்த இடத்துல சிங்கங்கள் போய் அவனை கடிக்காத நம்ம பாதுகாத்தார். சரி அந்த சிங்கங்கள் காலைல வர அமைதியா பசியில் இருந்த சிங்கம் காலைல வர சும்மா இருக்குமா? அவளை சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். ஆனா கடைசியில எதுவுமே செய்யல. அடுத்தது மேதியா பெர்சியா மாமன்னன் தனியூர் ராஜா அவனுக்கு தூக்கம் வரலங்க. அவன் ரூமுக்கு போய் நான் தூங்க நல்லவனாச்சே போட்டுமே கீத வாக்கியங்கள் சாப்பிடல ராஜால மியூசிக் கேட்கல காலைல வரைக்கும் காலையில கிழக்கு வெறும் நேரத்துல ராஜா எழுந்து ஓடுறார். எங்க சிங்க கட்டிக்கு போறார். அடுத்தது சொல்றேன் இன்னொரு சிங்கத்தோடு இஸ்ரவேலின் ராஜாவாகி அவர் தூங்குவதும் இல்லை. அவர் என்னைக்குமே நம்மளை விட்டு போகாம நம்மோடு இருப்பார். அவர் தான் அவராக இயேசு கிறிஸ்து. எஸ் அவர் நம்மோடு என்னைக்குமே இருப்பார். நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார். எஸ் இந்த 3 சிங்கமா நீங்க தோணுங்க. ஒன்னு சிங்கங்கள் ராஜா சிங்கம், இன்னொரு தனி ராஜா சிங்கம், இன்னொரு இயேசு கிறிஸ்து சிங்கம். இந்த 3மே அன்னைக்கு தோணுங்க. ஏன்னா 3 பேர் இருக்காங்க. அல்லேலூயா. ஆனா இவங்க இப்ப 20வது ராஜா கெபி கிட்ட போறாரு. காலை தூக்கம் வரல. இங்க நைட்ல இருந்து காலைல ஒரு நிமிஷத்துல பிரச்சனை தூக்கம் வரலனா நம்ம உடனே அந்த பிரச்சனை ஓடி பார்ப்போம். அது மாதிரி காலை ஓடி பார்க்கல. சிங்க கெபி கிட்ட வந்து
உயர சத்தமா தானியேலே தானியேல் பாடி இன்னொரு சிக்கன் 65 மென்னு சாப்பிட்டுருக்கோம். சிக்கன் சொல்லவே தேவையில்ல, அடிச்சு சாப்பிட்றோம். சிக்கன் ஒரு மனுஷனுக்கு தெரியும் அதை பத்தி. தானியேலே ஜீவனுடைய தாசனே, இவர் கோபமா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னை தேவன் உன்னை ஒரு கொஸ்டின் போறான். சிங்கங்களின் வாய்க்கு தப்பிக்க வல்லவனா இருந்தாரப்பா. பின்ன உள்ள போன சிங்க கேட்கல போய் சொல்ற, ஏன்னா எப்படியோ சிங்கம் மொத்தம் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். அதுதான் இது வரைக்கும் எவ்வளவு பேரை போட்டிருப்பாங்க, வெளியே சாப்பிட்டு எவ்வளவு பேசலாம், யாரா இருந்தாங்க. அப்படி கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளை சிங்கத்தினால யாரும் ஒண்ணு பண்ண முடியாது. அடுத்தது, அப்பொழுது தானியேலோ ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. ஒருவேளை தானியேல் அப்ப இந்த பாட்டை பாடி இருப்பார், சிங்க கட்டி போடணும். ராஜா சொல்லியிருப்பாரு, தானியேலே நீ முன்னோக்கி ஆராதிக்கிற தேவன் தப்பிக்கலாம் இந்த ஆண்டு பதிவு ராஜா கேட்கும் பொழுது தானியேல் உள்ளது ஒரு பாட்டு பாடி இருப்பார். எனக்கு தெரிஞ்சு என்ன பாட்டு பாடி இருப்பாருன்னா வந்த பாட்டு பாடுவோம். இன்னும் நான் அறியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன். போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேன். கிருபா 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 எல்லாம் கிருபா 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 எல்லாம் பார்ப்போம். படிக்கல உயரல பட்டதான் ஆகல, ஆனாலும் வாழ்கிறேன்.
அவருடைய கிருபை. நான் சொல்றேன், ஆண்டவர் கேன்சர் நோய் உள்ள சுகமாய் வர சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருத்தர் உண்மையா நடந்த சம்பவம். தன் கணவன் கேன்சர் நோய் சாப்பிட்டார். டாக்டர் சொல்றாரு மனைவி அழுது சோதனை வச்சு பட்டி கால 5 மணிக்கு சுகமாயிட்டார். அல்லேலூயா. சொல்றேன், கர்த்தரால முடியாத எதுவுமே என்ன நோய், எந்த நோய் தான் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நோய்கள் கழுவும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஸ்பெஷல் ஸ்பெஷல். எந்த நோய் ஆகாது, இந்த முள்ளங்கள் முடிச்ச தரவர் எந்த நோய் ஆகாது, எல்லாத்தையுமே குணமாக்கும். அல்லேலூயா. நமக்கு அந்த விசுவாசம் தான் வேணும். அவனை உள்ள பண்ணி பாரு, அமைதியா அவன் பாரு, அந்த வாய்கள் அந்த அதோட வாய்கள் ஆண்டு போயிட்டு அந்த சிங்கத்து வாய்களை கட்டுறார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? யாரெல்லாம் தானியல் மேல குற்றம் சாப்பிட்டாங்களோ அவங்களெல்லாம் சிங்கக்கபில தூக்கி போட்டான். அவர்களையும் அவர்கள் மனைவிகளையும் பிள்ளைகளும் அதே சிங்கக்கபில போட்டான். அவன் போய் கீழே கிளம்பினாங்க. போகும்போது சிங்கம் ஏக்கி அவன் எலும்புகளை நொறுக்கிச்சு. அப்படின்னா எவ்வளவு பசி இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து அதுக்கு உலகத்துல நிறைய சிங்கம் நம்ம சுற்றி இருக்காங்க. நம்மோடு இருக்கிற ஆண்டவர் இயேசு ஒரு யூத சிங்கம். நம்ம எப்பவுமே தெரிஞ்சிடும், மனிதர்கள் முன்னாடி கர்த்தர் செய்த நிறைகளை அற்புதங்களை சொல்லணும். தேவன் முன்னாடி நம்ம வாழ்க்கையில் குறைகள் ஆண்டவருக்கு சொல்லணும். தேவனுக்கு தான் குறைகள் சொல்லணும், நிறைகள் மன்னிக்கணும். அதுக்காக மனிதனுக்கு முன் நிமிர்ந்து நம்ம நிற்க வேண்டுமானா தேவன் முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லாத ஆண்டவர் அவனை எப்படி வைத்திருந்தார்? நீதிமொழி 28:1 சொல்லுகிறது. அவன் எப்படி, அவன் ரொம்ப நீதிமானாயிருந்தான். நீதிமானாக இருந்தா எப்படி இருந்திருப்பான்? அல்லேலூயா. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். சிங்கம் நம்ம உண்மையா போய் சொல்லாம எல்லாத்துக்கும் உண்மையா தான் அந்த சிங்கத்தின் மாதிரி தைரியம் கிடைக்கும். கணவன்மார்கள் மனைவி கிட்ட போய் உண்மையா பேசணும். மனைவி கணவன் கிட்ட உண்மையா பேசணும். பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட உண்மையா பேசணும். அப்பா அம்மா பிள்ளைங்கிட்ட உண்மையா பேசணும். பல கதை சொல்லிதான் பிள்ளைங்க வராங்க. இந்த உண்மை எல்லாரும் பாரு பொய் 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 பொய்க்கு பிள்ளை யாருக்கு பிசாசு. எங்க பொய் ஸ்டார்ட் ஆகும் அந்த பிசாசு என்ன? நம்மனா உண்மை பேசுறா ஒரு கோடி இறங்கி வருதா? ஏன் பொய் பேசுறா ஒரு கோடி இறங்கி வருதா? ஒரு 10 ரூபா போகிறது கிடையாது. பொய் சொல்றாங்க. நீ உண்மையா பேசுற நிம்மதி பிரச்சனை போகும். நிறைய பிரச்சனை காரணமே நம்ம மறைச்சு மறைச்சு பேசுறதுனால. உண்மையா சொல்லு, உண்மையா மனைவிக்கிட்ட உண்மையை ஷேர் பண்ணுங்க. எந்த விஷயத்தினாலும் நம்ம ஷேர் பண்ணது உண்மை. நம்மளை பத்தி உண்மை நம்ம மனைவிக்கு தெரியுமா? மனைவி பத்தி மொத்தம் கணவனுக்கு தெரியும். மறைக்க கூடாது, உண்மையா இருக்கணும். தப்பு செய்யறதுனால தான் மறைக்கிறோம். இன்னும் போன் ஒரு பையனுக்கு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அந்த காலத்துல பார்த்தாங்க, வீடு வாசல் பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க, அப்புறம் அவரு எந்த எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. நான் கேட்கறேன், எதுவுமே பார்க்காதீங்க. மாப்பிள்ளை போன் நாளைக்கு பொண்ணுக்கு கொடுத்துருங்க. ஒரு நாளைக்கு பொண்ணுடைய போனை வாங்கி மாப்பிள்ளை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நோண்டி பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. வேலைக்கு வந்து 2 பேரும் வேணா விட்டே போயிடும். ஏன்னா போனை ஒருத்தர் உண்மையை வெளியே போட்டுச்சுப்பாங்க. ஒரு மனிதனுடைய செகண்ட் ஆர்ட் ஒரு போனை பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கான், கச்சாமுச்சான் போட்டு வச்சுருக்கான். யாருக்கும் தெரிஞ்சுக்கூடாது. அவன் சீக்கிரம் கச்சாமுச்சான் போட்டு. அப்போ அவனுக்குள்ள இருக்கிற பாவம் வாழ்க்கை யாருக்கும் தெரிஞ்சுக்கூடாது. அவனுக்கு தெரியல, தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தாயின் கருவில உருவாக கூட தெரிந்த தேவன். அல்லேலூயா. ஒரு தாயின் கருவில உருவாக முன்னாடியே நம்ம தெரிந்த தேவன், பேர் சொல்லி அழைத்த தேவன். அப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்துல ஒரு டெக்னாலஜி எலக்ட்ரானிக் பொருளுக்குள்ள நம்ம மறைக்கிறோம். எவ்வளவு கொடுத்தாலும் எல்லாமே இந்த உலகத்தை ஆண்டு எல்லாமே பார்த்து கொண்டு நம்ம அப்பா நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா உண்மையா எல்லாத்தையும் நீதிமான சிங்கத்தை போல தைரியம் கட்டணும். அது மட்டுமே நான் பாருங்க, அவர் சொன்னாரு, அவர் எபேசியர் 6:10 சொல்லுகிறது, சத்துவமும் வல்லமையில பலப்படும். அவன் எப்போதும் ஜெபிக்கிறவனா, 3 வேளையும் பாருங்க, அவன் ஜெபிக்கிறவனா, 21 நாள் உபாசம் இருக்கிறவனா. நம்ம வாழ்க்கையில உபாசம் ஜெபிக்கணும். நம்ம ஜெபம் நேரம் வைத்திருக்கணும். அப்படி நம்ம ஜெபித்தோம்னா பார்த்து பண்ற
மட்டும் இல்ல, சங்கீதம் 22:21 சொல்லு, என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும் அப்படின்னு சொல்றாங்க. சிங்கத்தின் வாயில். கடைசியாக ஒரே வசனம் சங்கீதம் 91:13 வாசி. 91:13 கடைசி. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். அல்லேலூயா. அந்த சொல்றாரு, சிங்கத்தையும் விரியன் பாம்பையும், சிங்கமா இருக்கலாம் விரியன் பாம்பா எல்லாவற்றையும் நீ மிதித்து போடுவாய் சொல்றார். சிங்கத்தை பார்த்து பிசாசானவன் கதிக்கிற சிங்கம் போல எவ்வளவு விழுகாம என்று வகையை சுற்றி திரிகிறான். அவனை பார்த்து நம்ம பயப்படணும். ஆனா ஆண்டவர் அப்படியே விழுங்கக்கூடிய ஒரு யூத சிங்கம். அல்லேலூயா. பார்வோன் கீழே போனபோது ஒரு குச்சி, பார்வோனுடைய மந்திரவாதிகள் ஒரு குச்சி கீழே போறாங்க, கொம்பை பாம்பா மாறுது. இங்க நம்ம ஆளு போச கொம்பை கீழே போட்டாங்க. இதுவும் பாம்பாகி அந்த பாம்பு விழுங்கப்பட்டது. பிசாசானது விழுங்கி போடுவார் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர். என்ன நடந்தது? உயிரே போறாங்க, உயிரே போனா திருப்பி அந்த போய் அந்த பாடிக்கு கொண்டு வருவார் ஆண்டவர். அப்பேற்பட்ட சுமித் விக்கில்ஸ்வர்த் ஒருத்தர் இருக்கிறார். 23 பேர் இறந்த உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. சுமித் விக்கில்ஸ்வர்த் இறந்து போனார், இறந்துட்டான், டெட், செத்தாச்சு, அவ்வளவுதான். 23 பேர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அப்போ நம்ம வாழ்க்கையில வர சின்ன சின்ன நோய்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றும். நல்லா ஜெபம் பண்ணுங்க, உபாசம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்துல ஆராய்ச்சி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது நம்முடைய முக்கியமான கிரவுண்ட். அல்லேலூயா. கிரிக்கெட் கிரவுண்ட்ல போயிட்டு பார்த்தா சும்மாவே நின்று என்ன சொல்லிட்டு சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. கிரிக்கெட் கிரவுண்ட்ல பேட் வச்சு பார்ப்போம், சும்மாவே நின்று என்ன சொல்லுங்க, ஐயோ இவருடைய இடம் தாக்குறீங்க, பால் வந்து கேட்ச் பிடிக்க சும்மாவே கேட்ச் பிடிக்க சும்மாவே நின்று என்ன சொல்லுவீங்க? எதுக்குடா வேஸ்ட், இவன் எதுக்குடா? தேவ சமூகத்தை வந்து இந்த கிரவுண்ட்ல நிக்கிறவன் ஆவியானவர் நம்ம பந்தா நடத்த தேவையா, குதிக்க தேவையா, அவர் அபிஷேகத்தை நம்ம இறங்க தேவையா, அவர் வல்லமை இறங்க, அவர் பிரசன்னத்தை உணர தேவையா. ஆண்டவரே, அவன் தாவீது சொல்றான், தேவாலயம் செல்வேன், அவர் சமூகம் ஆனந்தம் 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 ஆனந்தம், அவருடைய சமூகம் ஆனந்தம். அல்லேலூயா. சந்தோஷம். தாவீது துதிக்கிறான், குதிக்கிறான், ஓடுறான், ஜெபிக்கிறான். எக்காலத்துல நான் ஆண்டவரை துதிப்பேன், எப்பவுமே அவரை துதிப்பேன், விட்ட மாட்டான், அவரை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. விட்டவே கூடாது. இனி முடிவு எடுங்க, எப்பொழுதும் ஜெபிக்கணும். எப்பொழுதுமே அங்க போகலாம், ட்ரெயின்ல போகும்போது ஜம்ப் பண்ணு, பஸ்ல ஜம்ப் பண்ணு, ட்ரெயின் வந்து காலை போகும்போது ஜம்ப் பண்ணு, பஸ் வந்து 4 மணி நேரம் ஜம்ப் பண்ணு, டாடா பேங்க் 7 நாள் ஜம்ப் பண்ணு, இறங்கலாம், சோத்திரம் பண்ணி போ, நேரத்துல சோத்திரம் பண்ணி புத்தகம் வாங்கி வச்சு படி, ஜம்ப் பண்ணு, வேதத்தை வாசி, சபைக்கு எல்லாம் ஆராதனைகள் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கும். பிசாசு நமக்கு நடுங்கும். சபையுடைய எல்லா ஆராதனையும் பங்கு பெற்றா பிசாசு உன் வீட்டு வாசலாக வந்து நிக்க பண்ண முடியாது. அவன் தெருவிலே தான் நிற்பான், தெருவிலே தான் நிற்பான், சங்காரத்தூர் தெருவிலே தான் நிற்பான். எப்பா வீட்டான ரத்தம் பூசப்பட்டு ஏசப்படுறது வரமாட்டான். இந்த குடும்பம் சர்ச்சில் எல்லா ஆராதனையில போவோம். பிசாசு எப்பா யாரும் இங்க போகாதீங்கப்பா, போனீங்களா நீ சமன் ஆயிடுவீங்க, உஷாரா. இது எல்லாம் சபையில எல்லா ஆராதனையும் அட்டன் பண்ற குடும்பம் இது. இந்த பக்கம் உஷாரா போன நீ சாப்பிடு. பிசாசு நம்மள பார்த்து பயப்படுவோம். அல்லேலூயா. ஆராதனை மட்டும் விடாது. தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து அவர் நல்லா துதித்து ஆராதனை விடாது. ஜெபம் நல்லா தலைவலியா பாடு, 2 பாடு ஆராதனை, ஒரு அபிஷேகம். அப்படியே ஒரு சகோதரனுக்கு சரியான வயிறு வரும், அவருக்கு தூக்கு போட்டு செத்துலாம் நினைச்சார். என்கிட்ட ஷேர் பண்ண, ஐயா எனக்கு ஒரு வயிறு தாங்க வீட்டில் தனியா வயிறு சொல்லி தூக்கு போட்டு செத்துலாம், வயிறு தாங்க முடியும். அப்ப எவ்வளவு வலியா வயிறு வச்சு பாருங்க, தூக்கு போட்டு செத்துலாம் நினைச்சாங்க. உண்மை நடந்துச்சு, வலி தாங்க முடியும். உடனே அவன் போதனை சொல்லியிருக்காங்க, எதா இருந்தாலும் ஏசு ரத்தம் சொல்லி நல்லா ஜெபம் சோத்திரம் 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 ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். டக்குன்னு ஒரு அபிஷேகம் மேலே இறங்கி அப்படியே அவன் மேல போய் அவங்க வயிற்று பகுதி இருக்கும், சில்லுனா அந்த வலி போயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் உயிரோடு இருக்கிறதுக்காக காப்பாயிட்டார்.
ஆண்டு சுகத்தையும் கொடுத்தார். நம்முடைய எல்லா இக்கட்டிலும் தேவன் நம்மோடு இருப்பான், நமக்கு துணையா இருப்பான். ஆண்டவர் ஒரு யூத சிங்கம் நம்ம கூட இருக்காங்க. சிங்க குட்டிகள் அருமைப்படுறாங்க. சிங்க குட்டிகள் தாய் சேர்ந்து பட்டினியா இருக்கும். கத்தரை தேடுவது ஒரு நன்மை. காட்டுக்கே சிங்கம் ராஜா, அது குட்டியா பட்டியா தான். ஏசாப்பாவோட குட்டி பட்டியா இருக்காது. ஹல்லேலூயா. ராஜா காட்டுக்கே ராஜா, சிங்கத்துக்கு குட்டியா பட்டியா இருக்கும். நம்ம பட்டினியா இருக்கணும். யூத சிங்கத்துடைய பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிப்போம். கண்கள் மூடி ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்போம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடுப்போம். இனிமேல் நான் ஆண்டுக்காக ஜெப நேரத்தை வைப்பேன் சொல்றேன். இதுவரை யாராவது வைக்காம இருந்தா ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் இனிமேல் ஒரு ஜெப நேரத்தை வைக்க போகிறேன். அப்பா, இது வரைக்கும் நான் சரியா ஜெபிக்கல, சோர்வா ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் பொருத்தனை பண்றேன். ஆண்டவரே, அப்ப நான் ஒரு பொருத்தனை பண்றேன். நீ எல்லாரும் ஒரு பொருத்தனை பண்றேன், மன்னிச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் சரியான ஒரு ஜெபம் என்கிட்ட இல்லை. காலை ஜெபம் இல்லை, இரவு ஜெபம் இல்லை. அப்பா, ஏதோ சபைக்கு நான் நாட்டுக்காக வரேன். அப்பா, அவ்வளவுதான். இதுதான் என்னோட லைஃப்ல இருந்துகிட்டு இருக்கு. 10 நாள் ஆராதனைக்கு வர மாட்டேன். ஆண்டவரே, உபாசம் சபையில நான் 1 மணி நேரம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஒரு ஜெப நேரத்தை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். அப்பா, ஆண்டவரே, ஜெபிக்க தான் ஜெயம் வரும். ஆண்டவரே, நான் உலகம் பண்ணிட்டு ஜெபித்ததான் நான் வெளியே எங்க போனா எனக்கு வெற்றி தான். ஆண்டவரே, எஸ், நான் ஜெபிக்கிறோம்னா என்ன மாற்றுவேன். தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமாய் இருந்ததுக்கு காரணம் அவன் வாழ்க்கை ஜெபமாய் இருந்தது. எஸ், அவன் வாழ்க்கை ஜெபமாய் இருந்தது. ஆண்டவரே, இனி என் வாழ்க்கை நான் ஜெபமாய் இருக்கேன். நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் இனிமே நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, நான் காலையில பைபிளை வாசிப்பேன். ஆண்டவரே, அப்பா, நான் தியானிப்பேன். ஆண்டவரே, நான் விசுவாசிப்பேன். ஆண்டவரே, இரவு தூக்கம் போறதுக்கு முன்னாடி உலகம் படித்து ஜெபித்து விட்டு அந்த வேதத்தை வாசித்து விட்டு தான் நான் தூங்குவேன். நான் பொருத்தனை பண்றேன். ஆண்டவரே, எஸ் ஆண்டவரே, ஜெபிக்காம வேதம் வாசிக்காம நான் போய் தூங்கவே மாட்டேன். ஆண்டவரே, 1 மணி ஆனாலும் கண்டிப்பா நான் ஜெபம் பண்ணுவேன். வேதத்தை வாசிப்பேன். நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, சபை ஆராதனை துதிக்க வேலை நான் எடுத்து நின்று தான் நான் துதிப்பேன். ஆண்டவரே, இனிமேல் சும்மா உட்கார்ந்து சோறு இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, நான் உன்னை நின்று நான் ஆராதிப்பேன். சபையில நான் போட்டுக்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எஸ் ஆண்டவரே, எங்களை விட்டு பயன்படுத்த எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கள் சிலுவை கல்வாரி பார்த்து நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க பொறுப்பெடுக்கிறாங்க. எங்கள் ஆசீர்வாதம் இயேசு கூட கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.